ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதைகள் அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் நாள் அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம அவசரப்படுறதுக்கான காரணங்கள்ங்கிறது ஒரு சில நேரத்தில் சரியான ஒரு பக்குவம் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்து சொல்கிற விஷயங்களை நம்ம சொல்லிட்டோன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதுக்கான சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு வேணும்ல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் முடிவு பண்ணேன், சரி நம்மளுக்கு அதுக்கான இதை நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியான ஒரு பக்குவத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுறதோட இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் தான் எங்கள் அண்ணன் இப்படியே இருக்காதடா, ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேலையை பாரு, இதே ஒரு இதுலேயே இருந்தேன்னா என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், அப்படியே இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கான இதுங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ தான். அதனால் நான் என்ன இது பண்ணேன்னா, சரிண்ணே நீ எனக்கு ஒரு 2,00,000 பணம் கொடு. ஏன்னா எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஓரளவு பணம்லாம் ஓரளவு இதாக வச்சுருந்தாரு. சரி அவர்கிட்ட கடன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,00,000 பணம் கொடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பணம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அவர் உடனே சொன்னார், நீ ஃபஸ்ட்டு யோசிச்சு என்ன மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஓரளவு இதான இதாகவும் இருக்கணும், ரொம்ப பணம் போட்டு இது பண்ணுறதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறனா, என்ன ஒரு இதையுமே நம்ம புரியுதா உனக்கு, புரிஞ்சால் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னோடனே, புரியறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிஞ்ச வரைக்கும் எதாக இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம இந்த ஒரு இதையுமே எதுக்கும் இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு இதையுமே நம்மளுக்கு பக்குவமாக எடுத்து சொல்கிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஒரு நேரத்தில் நம்மளுக்கு பார்த்து இது பண்ணிக்கிட்டு தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், எதாக இருந்தாலும் சமாளிக்க தானே இது பண்ணியிருக்கோம், அதுக்கான டைமிங்கிறது வேணும் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, அதுக்கு 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்த எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லைஃப்பில் கொண்டு போயிட்டோன்னா பரவாயில்ல. அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் எதாக இருந்தாலும் ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுத்துகிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதனாலேயே நாங்கள் சரி இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு, இதுக்கான இதை நம்மளுக்கு சரியான ஒரு இதில் கொண்டுட்டு வரணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணியாச்சு. அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் இந்த விசேஷத்துக்கெல்லாம் நீங்களே போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அதுக்கு உடனே அவர் கேட்டார், ஏன் நீ இது மாதிரிலாம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு எதுக்கு முடிவு எடுத்திருக்க, போகிறதுனால ஒரு இதில் நம்மளுக்கு கேட்குறாங்க பண்ணுறாங்கன்னா நீ நினைக்காத, எதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்காக நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் உடனே யோசிச்சார். இது மாதிரி நீங்கள் இது மாதிரிலாம் ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல, நீ முன்னதில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு காமி, இப்படியே வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது, செய்ய முடியாது அதுக்காக அப்படின்னோடனே, சரி விடு, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு இது சரி அது சரின்ட்டு நம்மளால் அந்தந்த நேரத்தில் அதுக்கான டைமிங் கிடைக்கணும்ல, அதுக்காக தான் இது பண்ணிகிட்டு இருந்தோன்னே அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குதோ அதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருந்துச்சு. அதுக்காக நம்ம எதையும் இது சரி அது சரின்னு நம்மளால் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நான் ஊருக்கு கிளம்பி போகிறேங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். ஏன் இப்போ திடீர்னு இந்த முடிவெடுத்தேன், ஊருக்கு கிளம்புறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னொன்னே, ஆமாம் அப்படி தான் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, எதையாக இருந்தாலும் நம்மளுக்கு போனால் பண்ணால் தானே ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணோன்னா, சரி பார்த்துக்கலாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது சரியோ அதை நம்ம சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு
ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிய பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக நீங்கள் வந்து எதுவும் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. பார்ப்போம் எதா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும்.